அம்மே இங்க பாரு. என்னம்மா? வா, நம்ம தனியா போலாம். தனியாவா? ஏம்மா கால் வலிக்குதா? இல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா? இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தானே இருந்தோம். அப்புறம் என்ன? எனக்கு உன் கூட தனியா போகணும். வாடி போலாம். ஏம்மா? தனியா போலாம் வா. ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு தனியா போகணுன்ட்டு எனக்கு புரியல. எனக்கு உன் கூட தனியா இருக்கணும். வரியா இல்லையா? தங்கமே, எல்லாருக்கும் அவுட்டிங் வந்துட்டு எப்படிம்மா தனியா போக முடியும்? ஏன்? என்னாச்சு உங்களுக்கு? என்ன விஷயம்? எனக்கு உன் கூட இருக்கணும். அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதானே. நான் உங்க கூடவே வரேன். உங்க கையை பிடிச்சிக்கிட்டே வரேன். உங்க கை பிடிச்சிக்கிட்டே நம்ம 2 பேர் போலாம். வாங்க. ஓகேவா? எனக்கு உன் கூட தனியா இருக்கணும். அம்மி, எங்க போனாலும் யாராவது கூட்டம் இருப்பாங்க. எப்படி தனியா இருக்க போற? இல்லதானே. அப்புறம் என்ன? நான் கையை பிடிச்சிக்கிறேன். உன் கூடவே பேசுறேன். உன் கூட பேசல. உனக்கு என்ன அவன் கூட பேசக்கூடாது அவள் தானே? அவன் கூட பேசிட்டு வரவா போலாம். இப்ப தனியா வரியா இல்லையா? அம்மே பிடிவாதம் பிடிக்காத. நீ இப்ப பாரியா அம்மே பிடிவாதம் பிடிக்கிற. நீ வா. நான் உன் கைய பிடிச்சிட்டே நடக்கிறேன். உன் கூட மட்டுமே நடக்கிற வாடி தங்கம். சரியில்ல. பட்டுல சொல் பேச்சு கேட்கணும். ஆனா எனக்கு தெரியல இந்த பாய பத்தி. அப்படி என்னதான் இருந்துச்சு இவ்வளவு நேரம் இந்த பாறையில உட்கார்ந்துட்டாரு? அப்படி என்னதான் ரசிச்சு ரசிச்சு பார்த்திருப்பா இந்த பாறையில? ஒரே பாறை அவ்வளவுதானே. இந்த பட்டர் பால்ல அப்படி என்ன இருக்கு நம்ம அவ்வளவு நேரம் பார்த்தான்னு தெரியல. என்ன ஓட்டுறீங்களா? பிச்சுடும் பிச்சு. அது நல்லாதான் இருந்துச்சு. அதுல என்ன இருக்கு? ஓவரா பண்றீங்க. அடுத்து எங்க போறோம்? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க போறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. என்ன அமைதியா இருக்கு? கூப்பிட்டு இருந்தாரு, இப்ப என்ன அமைதியா இருக்காரு? குச்சிக்கிட்டாரோ? சபா இருக்க முடியணுமா? ஆமா, எங்க இவர் காணோம்? காணுமா? என்னடா சொல்ற? என்னாச்சு? நிமிஷம் சொல்றேன். தெரியல. என்ன சொன்னா? வா தனியா போலான்னு கூப்பிட்டாரு. நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்படி தனியா போறதுன்னு கேட்டேன். அப்புறம் அதான் தெரியாது. வா ஆஃபீஸ் சொன்னாரு. நான் சொன்னேன், வாங்க உங்க கூட பேசுறேன். உங்க கூட கை கோச்சுட்டு வரணும். அண்ணா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது தானே. சரி, அவங்க கூடவே இருக்கலன்னு நான் கூப்பிட்ட மட்டும் வரேன். அவங்க கூட முட்டை பேசுறேன். கையை பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா கேட்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாரு. கோச்சுக்கிட்டா போல நான் ஒத்துக்கலன்ட்டு. அதனால போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வேறதான் சொன்னேன். இல்ல, வா வான்ட்டு கூப்பிட்டாரு. நான் எவ்வளோ சொன்னேன். ஒன்னா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாம நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண என்னென்னவோ சொன்னேன். ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லை. கோச்சிக்கு போயிட்டாரு. இப்ப எங்க போன தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க போயிருப்பாரு அவரு? யாரு? அவன் ரூமுக்கு கூட போயிருப்பான். அவங்க அரேஞ்சும் போயிருக்க மாட்டான். நான் போயிட்டு ரூம்ல பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு கூட்டிட்டு வரேன். நான் அதுக்கு அவங்க கூட இரு. ஓகேவா? நீ சுத்திட்டு இரு. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் ஃபோன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். பயப்படாத. அவர் எங்க போயிட்டாரு? பயமா இருக்கு. நானும் வரேன். எங்கேயோ போயிருக்க மாட்டா. ரூமுக்கு தான் போயிருப்பா. ஏன்னா அவன்கிட்ட கார்டு இருக்கு. பயப்படாத. நீ பதறாத. ஒண்ணும் இல்ல. நான் பேசி கூப்பிட்டு வரேன். நீ வர வேண்டாம். நீ உன் கூட இரு. அப்ப கூட நீங்க வரது இருக்கணும். இங்கே இருக்கணும். எங்கேயும் போல. சுத்திட்டு இருடா. நீ எங்க இருக்க அங்க வர. எனக்கு அவரை பாக்குறதுக்கு ரொம்ப இருக்காது. அவன் வரட்டும். அப்புறமா எங்க வேணாலும் போயிட்டுல. சரி, இங்கே இருந்தா நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன். ஆ, ஓகே. என்னாச்சு என்னாச்சு? தெரியல நீ. அண்ணா வந்தாதான் தெரியும். நீ என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காரு. இருக்க நாம என்ன பண்றது? இங்கே நிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ ஓகே. சரி, நீங்க கார்ன் கேட்டீங்கல்ல. வாங்க நம்ம போய் கார்ன் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா அவங்க ஃபோன் பண்ணுவாங்களோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் ஓகேதான். வாங்க guys, போலாம். போய் கார்ன் சாப்பிடுங்க. கார்ன் வாங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கதை. ஓகே போலாம். திமிரு திமிரு அவ்வளவும் கொழுப்பு. திமிரு ஆணவம். வணிஞ்சு போறல. அதனாலதான் இப்ப ஆணவத்தில் ஆடுறாங்க. இனிமேல் என் கண்ட்ரோல்ல வைக்கிறேன். என் கண்ட்ரோல் வச்சுதான் அவங்க அடங்குவாங்க. இல்லைன்னா அடங்க மாட்டான். என் கூட வர மாட்டாங்க. அப்ப என் கூட வர மாதிரி கூட போவாங்க. எனக்கு புரியல. அப்ப நான் இருக்கு. நான் போயிட்டு வருத்தப்படக்கூடாது. சோகமா இருக்கக்கூடாது.
நான் பார்த்தா என்னைய விருப்பத்திட்டு இருக்கா. என்ன கோவப்படுத்துறான். இதுக்குதான் விட்டு சொன்ன அந்த முட்டாள் கிட்ட இங்கேயே வச்சுக்கிறேன், இங்கேயே போட்டு வைக்கிறேன், சுத்தி காட்டுன்னு சொன்னோம். கடைசி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. என்னை தவிர யார் கூட கோவத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியலடா சொன்னா கேட்கறானா. இனிமேல் அவன் பேச்ச கூட கேட்கவே கூடாது. அவன் பேச்ச கேட்கறதுனால தான் பிரச்சனை வருது. அதுக்கு தான் நான் அவகிட்ட சொன்னேன், அவளை கூப்பிட்டு போக மாட்டேன், எனக்கு செட் ஆகாது. அப்ப என்ன பண்ணுவா எனக்கு தெரியும்னு சொன்னா கேட்டா தானே என்ன அப்படி பேமஸ் பண்ணான். கடைசி இப்ப நான் தான் தனியா நிக்கிறேன். வாடி போலான்னா வர மாட்டான். அப்புறம் எதுக்கு நான் அவ கூட வீட்டுல அவ கூட இருக்கும் போல இருந்து இங்க கூப்பிட்டு வந்தேன். கடைசியில என் கூட இருக்க மாட்டேன். ஆனா வீட்டுல இருந்தாலும் அவளை பிடிச்சி வச்சிருக்கலாம் போல. இங்கதான் என்னால அவளை பிடிச்சி வைக்க முடியல. ஓட்டிக்கிட்டே இருக்கா அவன் கூட. அங்கேயாவது இருந்து பிடிச்சவாது என்கிட்ட இருந்துருப்பா போல. கூட ஒரு நாள் சுத்துச்சு எங்க ஏது அதெல்லாம் தேட மாட்டாங்க. அவங்க மாட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதான் சொன்னாங்களே நான் இன்னைக்கு இதுக்காக கூட தேட மாட்டாங்க. அவங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருப்பாங்க. என்ன அப்படி இருக்கா? ஏன் வந்த? சார் வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தேன். என்ன சொன்னேன், வெளியே போனா சரிப்பட்டு வராது, அவ என் கூட இருக்க மாட்டா, என்னை விட்டு நான் இந்த ரூம்லயே வச்சுக்கிறேன்னு கூட்டு போன பார்த்தல. உன் கூட தானடா வந்தா? ஏன்டா இப்படி பண்ற? கூட வந்தா ஆனா என் கிட்ட பேசுறாள், அவங்க கூடயே பேசுறா, அவங்க கிட்டயே இது பண்றா. நான் சும்மா அவ கூட இருக்கேன். எனக்கு அப்படி இருக்க பிடிக்கலன்னா பிடிக்கல. பைத்தியமாடா நீ? எல்லா கூட தானே பேசணும். எனக்கு அப்படி வேணாம். என் பொண்டாட்டி என் கூட மட்டும் இருக்காது. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உன் கையை பிடிச்சி நடக்கிறவங்க கூட பேசிட்டே இருக்குன்னு சொன்னாலடா. எனக்கு நானும் அவளும் மட்டும். உனக்கு புரியுதா? என் கூட அவ கூட நாங்க 2 பேர் மட்டும். டேய், எங்க போனாலும் யார் கூடனா யாருன்னா இருக்க தானடா போறாங்க. அப்புறம் என்னடா பிரச்சனை? இப்படிதான் தனியா இருக்க போறீங்க? அவங்க கூட எல்லாம் போய் அவ பேச போறது இல்ல. ஆனா என் கை பிடிக்கிறா, அவங்க கிட்ட பேசுறா, என் கூடவே தான் வரா. ஆனா அவ பேச்சு அவ நினைப்பு எல்லாம் அவங்களா இருக்காங்க. நான் இல்ல. எல்லாமே நானா இருக்கும்னு நினைக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சும்மா பக்கத்துல இருக்க சும்மா அவனை வச்சுட்டு எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. என் பொண்டாட்டி என் கூட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என்ன மட்டும் பாக்கணும், என் கூடவே பேசணும்னு நினைக்கிறது என்ன தப்பு எனக்கு புரியல. அது ஏன் விட மாட்டா, நீங்களும் விட மாட்டீங்கன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லா உன் கூட தானடா இருக்க. உன் கூட மட்டும் தானடா இருக்க. உன் கூட மட்டும் தானடா பேசுறேன். நாங்களாம் பேசுறதுல எதுவுமே பண்றது இல்லடா. அப்புறம் என்னடா நைட்டு ஃபுல்லா அவளை நீ தானே வச்சுன்னு இருக்க. மடியை விட்டு கூட இறக்காம தானே பிடிச்சிட்டு இருக்க. அப்புறம் என்னடா? கொஞ்சம் எல்லாரும் கூட பேசிட்டோம் விளையாடட்டும் விடண்டா. எனக்கு அவ யார் கூட இருக்கிறது பிடிக்கல. உனக்கு தெரியாது, அவ ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா அதோட கண்டுக்க மாட்டா. அவ அங்கேயே பிஸி ஆயிடுவா. எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அவள் பார்த்துட்டேன். நான் அது பழகிட்டேன். அவ அப்படிதான் இருப்பா. அதனால இந்த 10 நாள் அவ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எனக்கு தெரியல. என்ன வெறுப்பேத்துறீங்க, கோவம் ஏறுது. 8 வருஷம் நான் கஷ்டப்பட்டது அவ கூட இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. ஆனா நீங்க அதை விடவே மாட்டீங்க. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி என் கிட்ட கொடுங்களேன். நான் அவள் மட்டும் எங்களை வாழ விடுங்க, அதையும் விட மாட்டீங்க. உங்களுக்கு புரியல. 8 வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஃபாரின்ல கூட அவ பயந்து எனக்கு வெறும் பேத்திட்டா. இங்க வந்தாதான் அந்த பயம் இல்லாம இருக்கா. சரி என் கூட இருப்ப பார்த்தா நான் கூடவே இருக்கா. எனக்கு புரியல. நான் அவன் மட்டும் கொஞ்ச நாள் எங்களுக்காக கொடுங்களேன். அதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. 8 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்ச நாள் என் போட்டு தண்ணீர் நினைக்க தப்பா? எனக்கு புரியல. நான் அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டேன்? இல்ல நடக்கக்கூடாது ஆசைப்பட்டுட்டேன்? எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் அவ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. சரிடா நான் சொல்றேன். நான் புரிய வைக்கிறேன். வா போலாம். அவ பாவம்டா உனக்கு அவனும் பயப்படுறாடா. அவ தேடிட்டு இருக்காடா. பயந்துட்டு இருக்கா. நீ பார்த்த அதனால அவ சிரிச்சு விளையாடிட்டு இருப்பா. நான் அவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நான் எங்க போனா என்னை கேடு போனா என்ன தான் வாழ்றா. அப்புறம் என்ன, அவ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கா. அவ்வளவுதான், ஜாலியா தான் இருப்பா. டேய் அவ தாண்டா உனக்கு காணும் கண்டுபிடிச்சா. அவ தாண்டா உன்னை தேடிட்டு இருந்தா. நான் போய் பாக்குறேன். நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு வந்தேன்டா. ஏன்டா பூச்சிக்க மாட்டேன்? பாவம்டா அவ பயப்படுறாடா அங்க. அவளுக்கு தான் நல்ல ஒரு மனுஷனே கிடையாது. என்ன சமாளிக்காத. நீங்க என்ன போய் சுத்தி பாருங்க, என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க. நான் ரூம் வந்துட்டேன். நான் இங்கே இருக்கேன். நான் வெளியே வரதா இல்ல. நீங்க எங்க வேணா போங்க, எங்க வேணா சுத்துங்க. அவ்வளவுதான். ஏய் இப்படி தனியா இருக்கிறதுக்கு நீ அவ கூட இருக்கிறது பெட்டர். அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்? அது வேணா இப்படி தனியா இருக்கேன்னு எனக்கு புரியல. அவன் மத்தவங்க கூட விளையாடுறத பார்த்து நான் காண்டாகிறதுக்கு அப்படி தனியா இருக்கிறது பெட்டர். இப்படி சுத்தமா அவ இல்லாம கூட இருந்துருவா. ஆனா வேற கூட விளையாடக்கூடாது. அவ வேற கூட பேசக்கூடாது. அதானே? இது என்னடா லாஜிக்கு? என்ன பேசிக்க, என்ன வேணா பண்ணுக்க, எனக்கு அதை பத்தி ஒரு துளி கூட கவலை இல்ல. நான் வர தயாரா இல்ல. உங்க யாரையும் நான் போக வேணா வேலை வேணா சொல்லல. நீங்க போங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் ரூம் வந்துட்டு நான் ரூம்லயே இருக்கேன். என்ன அதே மாதிரி என்ன விட்டுருங்க. புரிஞ்சுதா? ஏமா என்ன நீங்க கூப்பிட போயிட்டு இன்னும் வராம இருக்கீங்க? அம்மா நீ ஏன் வந்த இங்க? என்னாச்சு உனக்கு? கூப்பிட்டு வரனால அப்புறம் நீ ஏன் வந்த? ரொம்ப நேரம் ஆயிட்டீங்க. எனக்கு பயமா அடிச்சாதான் நானே வந்துட்டேன். அம்மா நீ ஏன் கோவமா இருக்க? நீ ஏன் வந்த? என்ன விஷயம்? உன்னை பத்துல இருந்து கிளம்புன்னு நல்ல பாரு. நீ கிளம்பாதான் ஒரு ஆள் வந்துச்சு பாரு. கிளம்பு. நீ போ, ஒரு ஆள் வந்துட்டாங்க பாரு. ஏம்மா என்னாச்சு? என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு உருன்னு இருக்க? வரலையும் தாம்மா வந்தேன். ஏம்மா? வா போலாம். நீ எங்கேயும் வரல. டேய் கிளம்புடா. உங்களை கூட்டிட்டு போ. பாரும்மா ஏன் வரல? என்னாச்சு இங்க பாரு. வரல. நான் வரல. அவங்க கிளம்புங்கன்னு வச்சு
உங்க அண்ணன் இருக்கால அண்ணன் கூட்டிட்டு கிளம்புங்க. டேய் கிளம்புன. என்னதான் பிரச்சனை? கிளம்புறியா இல்லையா? டேய் அவங்க 3 பேர் வேற தனியா விட்டு வந்திருக்கீங்க, போங்க அண்ணன். என்னமாச்சு? என்ன பிரச்சனை? வா போலாம். டேய் கிளம்புன. வா நம்ம போலாம். வராமலா? அவர் வராமல. அவரும் வரட்டும். அவன் வரமாட்டான், நீ வா. அவர் வருவாரு, நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. அவன் வரமாட்டான், வா நம்ம போலான்னு. இல்லண்ணா, நான் அவரை கூட்டிட்டு வருவேன், நீ கிளம்பு. சொல்றேன்ல. சொல்றேன்ல. நம்ம பண்ணு, அவன் பிடிவாதத்துக்குலாம் நீ தீனி போடுற, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதனாலதான் அவன் இவ்வளவு ஆணவத்துல அலையிறான். இந்த வாட்டி சொல்றேன், சொல்லிட்டு கேளு. கூட்டிட்டு வருவேன். அதுக்கெல்லாம் அவன் பின்னாடியே போ, இதே பொழப்பா போச்சு உனக்கு. போ, என்ன பண்ணி தொலை. ஏம்மா, ஏன் என்ன பார்க்க மாட்டேற? என்னாச்சு உனக்கு? என்ன கோவம்? ஏன் குச்சிட்டு வந்த? உங்களை கிளம்புங்கன்னு. யாரும் கிட்ட வர வேண்டாம், தள்ளி போங்கன்னு. என்னம்மா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை, அதை சொல்லு. கிளம்புங்கன்னு. ஜாலியா தானே போனோம், இப்பயே இவ்வளவு மூட் அவுட்டா இருக்கீங்க. ஜாலியா வந்தா நீங்க பாத்தீங்க. நீங்க ஏன் ஜாலியா இல்ல? உனக்கு தேவையில்லை, கிளம்புன்னு. சரி, உங்க கோவத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க, அதுவா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கிளம்புங்கன்னு ஆச்சு. எவ்வளவு ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. ஏமா வாமா போலாம். நான் ஜாலியா இருந்தேன். அதான் ஏன் ஜாலியா இல்ல, அதே சொல்லுங்க. இல்ல என்ன பிரச்சனை? என்ன சொன்னாலும் ஒரு இல்லைன்னு சொல்ல போறீங்க, நோ சொல்ல போறீங்க, அப்புறம் என்ன? இப்படி பேசினா எனக்கு புரியல, என்னன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேருக்குள்ள என்னன்னு சொல்லி வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசுங்க, கேளுங்க, கத்துங்க. ஆனா பேசுங்க, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே வேற விதமா பேசுனா எனக்கு புரியல. நம்ம 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கல. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இதுக்கான பதிலும் தேவையில்லை, கிளம்பலாம், நீங்க போய் சுத்தி பாருங்கன்னு. நான் தான் தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்புனா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் சொல்லுமா. எதுவா இருந்தாலும் பேசுமா, நமக்குள்ள என்ன சொல்லி வச்சிருக்க? எதுவா இருந்தாலும் பேசணும்னு சொல்லியிருக்கல, பேசு. எதுவா இருந்தாலும் பேசலாம். என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன கேட்ட உங்ககிட்ட? வா தனியா போலாம் கூப்பிட்டல, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஏய் பிச்சிடுவேன், நான் எங்க முடியாது சொன்னேன்? நான் தானே கூப்பிட்டேன் உங்களை. வாங்க உன் கை பிடிச்சு நடக்கிற, வாங்க நம்ம ஒன்னா போலான்ட்டு. நீங்க தானே வரமாட்டேன்னு சொன்னீங்க. வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க, நான் தான் சொன்னல வாங்க நம்ம போய் கை கோத்து நடக்கலான்ட்டு. நீங்க தானே முடியாது சொன்னீங்க. இப்ப நம்ம எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் உன்னை தனியா கூப்பிட்டேன். ஆமா, கேங்கா வந்துட்டு இப்போ எப்படிமா தனியா? எனக்கு புரியல. அந்த லாஜிக் தான் உங்களுக்கு சுத்தமா புரியல. ஒரு கேங்கா வந்துட்டு எல்லாம் கேங்கா தானே தெரியணும். அதுல என்ன தனியா தனியா? எனக்கு புரியல. அதுல என்ன இருக்கு தனியா? எனக்கு அதுவும் புரியல. அவனை எதுக்கு கூப்பிட்டு வந்த? இருக்கு சுத்தி பார்க்க தானே. இல்ல, இல்லவே இல்ல. அப்புறம் நான் என்ன சொன்னேன்? இப்போ எதை பத்தி? வீட்லயே இல்ல, அப்போ ஒரு வாரம் நீ என் கூடவே இருப்ப அப்படின்னு நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க அத்தை வராங்க, என்னால உங்க கூட இருக்க முடியாது, நைட் ஒரு நைட் தான் இருப்பேன், பகல் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற வார்த்தை சொன்னியா? ஆமா சொன்னேன். அதுக்கு அதனால நீ என் கூட மட்டும் இருக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க உன்னை கூப்பிட்டு வந்தேன். அதான் உங்க கூட இருக்கேன்ல. என் கூடனா என் கூட மட்டும், என் கூட மட்டும், மட்டும்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்ல. மட்டும்னா என்ன அர்த்தம் புரியும்ல? எனக்கு புரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா கூட்டிட்டு வந்துட்டு உங்க கூட மட்டும், மட்டும்ன்ற அர்த்தம் எனக்கு புரியல. எல்லாரும் கூட வந்தா எல்லாரும் கூட தானே இருக்கணும், இது என்ன லாஜிக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூட மட்டும் தான் இருக்கணும், என் கூட மட்டும் தான் இருக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கே முட்டாள்தனமா தெரியல, ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? சரி வாங்க, உங்க கூட மட்டும் இருக்க, வாங்க போலாம். நான் வரல, நான் வர தயாரா தான், தயாரா இல்லை, என்னை விட்டுருங்க. நீ எப்படியே என் கூட சுத்த மாட்டேன் எனக்கு தெரியும், என்னை விட்டு நான் நானாவே இருந்துக்கிறேன், போயிடுனேன். உன்னை கிளம்ப சொல்லிட்டேன். நீங்க மட்டும் இப்படி தனியா இருக்கும் எப்படி போறது? வாங்க போலாம். நீங்க கூட என் கூட மேட்சிங்கா ட்ரெஸ் போடல, நான் ஏதாவது கேட்டேன்னா உங்க இஷ்டத்துக்கு நான் விட்டல. நீங்க என் இஷ்டத்துக்கு என்ன விட மாட்டீங்க, எனக்கு புரியல. நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச சவால் போட்டிருக்கீங்க, நான் ஏதாவது கேட்டேனா? உங்க இஷ்டத்துக்கு இருங்க, நான் உங்களை விட்டுட்டல, நான் ஏதாவது கேட்டேன், ஏதாவது பண்ணனா? நீங்க உங்க இஷ்டத்துக்கே இருங்க, என்ன விட்டுருங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு. தங்க சாரி, என் புச்சில, என் வயிறுல, என் பட்டுல. வாமா, இங்க தனியா இருக்க வேண்டாமா, வாமா போலாம். யார் கம்பல் பண்ணாலும் வரதா இல்லை, நான் இருந்து வர தயாரா இல்லை, நான் விட்டுருங்கன்ட்டு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு யார் கூடயும் வர்றதுக்கும் இருக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, துளி கூட விருப்பம் இல்லை. சரிம்மா சாரிம்மா, என் தங்கம், என் வயிறும்
நீ இப்படி ஒரு தனியா இருந்தீங்கன்னா எப்படிமா அங்க போய் ஜாலியா இருக்குது? வாமா போலாம். வேண்டாமா, கோவத்தை தூக்கி போடுமா. நம்ம போலாம், நம்ம கூட மட்டுமே இருக்க, வா போலாம். நீங்க சுட்டுங்க சுத்தாம போங்க, அதை பத்தி எனக்கு துளி கூட கவலை இல்லை. நான் வரதா இல்ல. யார் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் வரதா இல்ல. கிளம்புன்னு வெளியே போ. செல்லம்ல, என் பட்டுல, என் தங்கம்ல. நைட்டு ஃபுல்லா உங்க கூட தானே இருக்க, உங்க மடியிலே தானே இருக்கேன், அப்புறம் என்ன? வாமா ப்ளீஸ்மா, வாமா சுத்தி பார்க்கலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கோவம் வேண்டாடி தங்கம், அம்மே வாமே. போலாம், வா 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 வா. சும்மா விருப்பத்தாத நான் பேச தயாரா இல்ல, நான் எங்கேயும் வர தயாரா இல்ல. கிளம்புன்னிட்டேன். நீ என்னை விட உன் பிடிவாதத்தை புடிச்சிட்டு இருக்க பாத்தியா? வாமா, பிடிவாதத்தை தூக்கி போடுமா. வா, நம்ம போலாம், வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். என் புச்சில, என் வயிறும்ல. நான் இப்ப என்ன அவங்க கூட பேசக்கூடாது தானே? நான் பேச மாட்டேன். உங்க கூட மட்டும் பேசுற, வாங்க. இங்க தனியா இருக்க வேணாடி தங்கம், வாடி. வாமா. வெளியே போனேன், அவ்வளவுதான். நீங்க வராம நான் போக மாட்டேன், ப்ளீஸ் வாங்க வாங்க. வாட்டி வாங்க வாங்கன்னா கணத்துல பலார் பலார் வச்சுதான் சொல்லிட்டு ஒழுங்கா போயிடு. அவ்வளவுதான். கிளம்பி போனிட்டேன். உனக்கு எங்க போகணுமோ, எங்க சுத்தமோ சுத்து. இந்த ரூமை விட்டு போய், இந்த ரூம் நிம்மதியா இருக்க. வெளியே போனேன். போய் சுத்தி பார்க்கணுமோ சுத்தி பார்த்துட்டு எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப பார்க்க. உங்களை நான் தலையில உங்க பேச்சுக்கு வரல, எதுவுமே பண்ணல. கிளம்புன்னு இந்த ரூம் நிம்மதி கொடுக்க முடியுமா முடியாதா? எப்ப சொல்லுன்னு காத்துட்டு இருந்தாங்க போல, உடனே கிளம்பிட்டாங்க. So, அந்த மேடம்லாம் அப்படிதான், பாசல ஒண்ணு வெறும் நடிப்பு. நம்பி நம்பி ஏமாறுறோம். அவங்க எல்லாம் அவங்க விஷயத்துல தெளிவா தான் இருக்காங்க. இதான் முட்டாள்தனம் பண்ணிட்டு எல்லாம் முட்டாள்தனம் தான். இவ்வளவு ஃபாரின்லயே வச்சிருக்கணும். இவ்வளவு இங்க வச்சிருந்தா நான் பண்ண தப்பு. அங்கேயே வச்சிருந்தாலும் என் பேச்சு கேட்டு இருந்தா. இங்க வந்து துணி கூட நம்ம மதிக்க மாட்டேன், மாதிரி பாசமே இல்லை. அதுவே குழந்தைங்க நம்ம சொல்லி மட்டும் தான் கேட்டு இருந்தா. இப்ப நம்ம யாரும் என்னவோ எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரும் பேச்சா கேட்பாங்க, எல்லாரும் கூட சந்தோஷமா இருப்பாங்க. என்ன மட்டும் பிடிக்காது, என்ன மட்டும் இது பண்ண முடியாது. என்ன ஒரு யூஸ் கப்பா யூஸ் பண்ணிக்கிறா. எப்ப வேணுமா யூஸ் பண்ணிக்கிறா, வேணாம் தூக்கி போட்டுடுறா. மற்றபடி இவன் ஒரு துளி பாசம் இல்லை அவளுக்கு. இவ போலியா? நான் வேணா வந்துட்டா நம்புற மாதிரி இல்லையே. சரி, அமைதியா இருப்போம். என்னதான் மேடம் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். அப்ப தெரியல நான் முக்கியமா இல்லையான்னு. இவன் என்ன எனக்கு கொஞ்சமா பேசுவோம் பார்த்தா பெஸ்ட் கூட்டிட்டு ஒத்துட்டா. எனக்கு புரியல. அப்ப அவ்வளவுதான் அவ பாசம். நம்ம கிட்ட கெஞ்சது, சமாதானப்படுத்துறது, பேச வைக்கிறதுலாம் இல்ல. நானா கேட்டேன் டவுட்டு. இவங்களே கூட்டு போவாங்க, இவங்களே சுத்தி காட்ட மாட்டாங்க, இவங்களே அடைச்சி வைப்பாங்க, இவங்களே டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் கேட்டேனா, நான் மட்டும் நிம்மதியா வீட்லயே இருந்திருப்பேன். என்னை ஏன் இப்படி கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியல. எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இன்னும் என்ன பண்ணா அவர் புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு தெரியல. கையை பிடிச்சி தொடக்கிறது தானே சொன்னேன். அப்பயே கேட்க மாட்டேன்னு எனக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அவங்க நமக்காக தானே வந்தாங்க, நம்ம கூப்பிட்டு தானே அவங்க வந்தாங்க. அப்புறம் அவங்கள கைட்டு விட்டுனா எனக்கு அதுவும் புரியல. நமக்காக நம்ம கூட வந்தவங்களை கைட்டு விட்டுட்டு எனக்கு புரியல. இவரோட லாஜிக்கே எனக்கு புரியல. நோ நோ பண்ணிட்டு போட்டோம். இவருக்கு வேணும்னா அவங்க தேவைப்பட்டவங்க வேணும்னா அவர் தூக்கி போட்டுருவாரு. எனக்கு புரியல. கூப்பிட்டதுனால தானே அவங்க வந்தாங்க. அப்புறம் அவங்கள கைட்டு விட்டு எனக்கு புரியவே இல்லை இவர ஒரு லாஜிக்கும். என்னவோ பண்ணட்டும். இவரை வச்சு வீம்பாச்சு. இன்னும் எதுவும் நான் தலையிடவே தெரியல. ஒரு சமாளிக்கவும் முடியல, ஒரு ஹேண்டில் பண்ணவும் முடியல. மொத்தத்துல இந்த உலகத்துல அவர் பிடிச்சது ஒரு ஈகோ மட்டும்தான், ஒரு கோவம் மட்டும்தான். அதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க மாட்டேன். மத்தவங்க எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. என்ன பேசிக்கிறதா இல்லை. நமக்காக வந்தவங்க கைட்டி விடணுமா? என்னால அதுவும் முடியாது. அப்படின்னா போட்டும். இன்னும் பேசவே தயாரில்ல. ஒரு வேலை தூங்கிட்டாலும் நம்ம வந்து கூட பார்க்க மாட்டேன். பார்க்கவா? அதுக்கப்புறம் நான் சமாதானம் ஆயிட்டேன்னு நினைச்சேன். இவங்களை எப்படி வர வைக்கிறது, இவங்களை எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்க இருக்கிறதுக்கு என் கூட தான் இருக்கணும். என் கூட இல்லாம தனியா இருக்க எனக்கு புரியலையே. அவ தனியா இருக்கிறதுக்கு அவன் கூடவே இருக்கலாமே. இங்க இருந்தா என் கூட தானே இருக்கணும். அவளை எப்படி வர வைக்கிறது? திருப்பி காலை வச்சுட்டு ஏதாவது பண்ணணும். அப்பதான் மேடம் கிட்ட வருவாங்க. இல்லைன்னா மேடம் அங்கேயே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துருவாங்க. அது வேலைக்கு ஆகாது. ஆ, கால் இருக்குது மறுபடியும். ஏன் இப்படி இருக்குது? என்ன எந்த ரெஸ்பான்ஸும் காணும். ஒரு தூங்கிட்டாளா? என்ன பண்றா அவ அப்படி? ஆ, கால் வலிக்குது. தூங்கிட்டாளா? ஏ பொண்டாட்டி, வீட்டு கழிச்சிட்டு இருக்க, என்ன விஷயம்? இது வந்து பெஸ்ட் எடுப்பு எதுக்கு மூஞ்சில மூடுற? இங்க பாரு, நான் பேசிட்டு இருக்கேன், நான் மதிச்சு பேசு. எனக்கு வெறுப்பேத்தாத, கேட்கிற கேள்வி பதில் சொல்லு. மூஞ்சி மூடாத, பேசு. நான் கேட்கறல, பேசுங்க.
கோவப்படுத்தாதடி, எனக்கு வெறியாகுது. என்ன பண்ற? என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? சொல்லு. சரி, நீ தானே சொன்ன பேசணும்னு, பேசு. நீ தானே சொன்ன பேசணும்னு, பேசுடி. இங்க பாருங்க. சரி, வச்சுட்டு யார் மூஞ்சி எதுக்கு மூஞ்சி மூடிட்டு இருக்க? சரி, எதுக்கு அழுவுற? அதையா சொல்லு. எனக்கு கிறுக்கு பிடிக்குது. ஏன் இப்படி பண்ற? என்னை பார்க்காம என் மூஞ்சி மூடி என்னை வெறுக்க வைக்காத. நீ ஏன் இப்படி மூஞ்சி மூடுற? என்ன அவாய்ட் பண்றது எனக்கு என்னவோ மாதிரி பண்ணுது. வேண்டாம். மூஞ்சி எடுத்து வச்சுட்டு எடு. நான் எதுவும் உனக்கு கிட்ட வச்சுட்டு முட்டை எடு. சொல்றல, எடுன்றல. சொல்லிட்டு இருக்கலாம், எடு எடுக்க மாட்டேன். நானே எடுத்து எடுத்து போடணும், அப்படிதானே? என்ன பிரச்சனை சொல்லுன்னு. எதுக்கு அழுவுற? அதையா சொல்லு. எதுக்கு நீ அந்த பக்கம் போற? என்ன பாருடிங்க. என்ன அவாய்ட் பண்ற? இங்க பாரு, திரும்புன்னு. திரும்பு. நீதானே சொன்ன பேசணும்னு, பேசு. எது வந்தாலும் பேசு. என்ன சொல்லு. சொல்றேன், என்ன பாருடி. அவாய்ட் பண்ணாதடி. சரி, அழாதடி. அழாமலா திருடி. சரி, என்ன பிரச்சனை? என்னை பார்க்காம என் கூட பேசாம கடுப்பா இருக்கு. வேண்டாம், எனக்கு வெறியாகுது. என்ன வெறியாக்காது. சரி, நான் பேசுறேன், வா. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசலாம், வா. அழாதம்மா. அழாத. வேண்டாம், எனக்கு என்னவோ பண்ணுது. அழாத. அட்லீஸ்ட் என்ன பாரு. என்ன பாரு. நான் வந்துட்டேன் பாரு. இங்க பாரு, இங்க திரும்ப. நான் வந்து எழுந்து போறேன். எனக்கு புரியல, ஏன் அப்படி பண்ற? இங்க வாடி. என்னதான் பிரச்சனை? இப்ப என்ன, நான் உன்கிட்ட வரக்கூடாதா? நான் உன்கிட்ட வரக்கூடாதான்னு கேட்டேன். நீ எதுக்கு அழுவுற? எதுக்கு பேச மாட்டேன்? எதுக்கு என்ன பார்க்க மாட்டேன்? ஏன் இப்படி பண்ற? ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குற? எனக்கு புரியல. வேண்டாம், எனக்கு வெறி ஏறுது. அப்ப நான் வெளில ஏதாவது பண்ணிடுவேன். என் கோவத்தையே இதே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். உனக்கு தெரியும். மன்னிச்சிரு. சரி, சாரி. வா, நம்ம வெளியே போலாம், வா. உன்னை திட்டின தப்பு தான், உன் மேல கோவப்பட்ட தப்பு தான். எல்லாமே தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், என்ன மன்னிச்சிரு. என் செல்லம் என்ன பாருமா இங்க. எனக்கு இப்படி அவாய்ட் பண்ணாத. எனக்கு என்னவோ பண்ணுது. அழாதடி. சரிடி. சரிடி, என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் என் முட்டாள்தனம் தான். என்னை விட்டு ப்ளீஸ். சாரிடா. நீ என் கூட தாண்டாமா இருக்க. ஆனா நீ என்ன அவாய்ட் பண்றமா, என்ன ஒதுக்கி இருக்கமா. நான் அப்படி கேட்கலம்மா. நீ என் கூட இருக்கணும், என் கூட சந்தோஷமா இருக்கணும் நான் ஆசைப்பட்டேன். சரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. ஒதுக்காதம்மா என்ன. இப்ப நீ மட்டும்தாம்மா இருக்க என் கூட. ஆனா நீ என் கூட பேச மாட்ட. என்ன ஒதுக்குறமா. வேண்டாமா. நீ கூட சந்தோஷமா என் கூட இருக்கணும் ஆசைப்பட்டேன். ஏமா இப்படி இருக்க? வேண்டாமா. சாரி. கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும்தான் ஆசைப்பட்டேன். நான் வேற ஏதாவது ஆசைப்பட்டேனா? நான் எதுவுமே தப்பா கூட ஆசைப்பட்டேமா. ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தானே கொடுக்குறமா. நீ என் கூட இருக்கணும், என்ன பார்க்க மாட்டேன், என் கூட பேச மாட்டேன், அழுதுகிட்டே இருக்கமா. இதுல நீ ஒண்ணு பண்ணா கூட நான் தாங்க மாட்டேன். நீ மூணுமே சேர்த்து எனக்கு பண்றமா. எனக்கு சித்திரவதையா இருக்குமா. புரிஞ்சுக்கோமா. ப்ளீஸ்மா. வேண்டாம்மா, என்ன பாருமா. ஏன் என் கூட உட்காரு. இல்ல அழுவதையாவது நிறுத்து. ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. எனக்கு இது ரொம்ப வலிக்குதுமா. உனக்கே தெரியும், நீ பேசாம இருக்கிறது தான் எனக்கு உலகத்துல இருக்க மிகப்பெரிய தண்டனை. அதை கொடுக்காதம்மா. நீ என்ன பார்க்காம இருக்கிறது எனக்கு பெரிய வழியா இருக்குமா. ப்ளீஸ்மா. ஏமா அது நீ பண்ற? பேசுமா. திட்டு கத்து அடி என்ன வேணா பண்ணுமா. ஆனா யாரும் மாதிரி நிக்காதமா. எனக்கு யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கும், உன்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இதை கண்டுக்கவே மாட்டேன். என்ன பாருமா. ஏமா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ காதுல வாங்குறியா எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, மன்னிச்சிரு. ப்ளீஸ், காலில் வேணா விழவா. என்ன பண்ணா நீ அழுகி நிறுத்துவ சொல்லு. இல்ல என்ன பண்ணா உன் கோவம் போவோம் சொல்லு ப்ளீஸ். அட்லீஸ்ட் என்ன பண்ணா நீ என்ன பாப்பா, அதையாவது சொல்லு ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அவாய்ட் பண்றது வேண்டாம். எனக்கு வலிக்குதுமா. நான் இவ்வளவு பெரிய வலி அனுபவிச்சிருக்க மாட்டோமா. நீ இங்க இல்லாம இருந்தா கூட எனக்கு இவ்வளவு பெரிய வலியா இருக்காதுமா. நீ கூடவே இருந்து எனக்கு பயங்கரமா வலிக்குதுமா. அது நீ அவாய்ட் பண்றது. நீ தள்ளி நின்னா கூட எனக்கு கோவமாதாமா இருந்திருக்கும். நீ கூட இருந்து எனக்கு எனக்கு வெறுக்கிறது பெரிய வலியா இருக்குமா. நீ பாருமே. நான் பக்கத்துல வந்தா நீ போயிடுறமே. வேண்டாமே. இங்க பாரு, நான் வரவா. நான் வரவா. நீ போக மாட்டேல்ல. ஐயோமே, அழாதமே. நீ கூட பேசவே மாட்டியா. நான் வேண்டாம் உனக்கு. எனக்கு பிடிக்கலையா, என்னை பார்க்க மாட்டியா. நான் ஒத்துக்கிறோமே. நான் பண்ணதெல்லாம் முட்டாள்தனம், கிறுக்குத்தனம் தான். ப்ளீஸுமே, இந்த ஒரு வாட்டி நான் மன்னிச்சிடமே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ பாருமே, என்ன அழைச்சி அட்லீஸ்ட் அழாதாமே. நீ அழுவது எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் அழுவைக்குள்ள இருந்தாலும் நான் நினைக்கிறேன். ஆனா என்னாலே நீ அழாதடி. ப்ளீஸ் வேண்டாடி. வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் அழ வேண்டாமா. வேண்டாமா ப்ளீஸ். நமக்கு என்ன பண்ணுதுமா. நீ அழாதம்மா. உன் செல்லல. ஏனாத்து ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன். என்ன பிரச்சனை? ஏன் கூட்டு வரேன்னு போயிட்டு உள்ள ரச்சினி ஏண்டி வரல? நீங்க சுத்தி பார்க்காம வந்தீங்க. சுத்தி பார்க்க வேண்டியதானே. நான் தான் அண்ணா அமுச்சு வச்சேன்ல, அப்புறம் என்ன. லூசுக்கள், நீ இல்லாம சுத்தி பாக்குறது என்ன? இந்த இடம் பிடிச்சதே உனக்கு தான். உனக்காக தான் நாங்க வந்தோம். அப்புறம் உன்னை விட்டு சுத்தி பார்க்க சொல்ற? நீ இல்லாம நாங்க எப்படி சுத்தி பாக்குறது? அதானே பாய். நாங்களாம் இந்த இடத்த நிறைய வாட்டி சுத்தி பார்த்துட்டோம். நீ கூப்பிட்டு தானே வந்தோம். இந்த இடம் நீ தான் உங்க பிடிச்சவங்க கூட தான் பாப்பேன், அதனால அதற்கு சுத்தி பார்க்க மாட்டேன்னு இருந்த. அதனாலதான் இது நாங்க உன்னை கூப்பிட்டு போல.
இப்ப அவன் கூட வந்துட்டு நீ சுத்தி பார்க்காம இருக்க எங்களுக்கு புரியல. நாங்க உனக்காக வந்தோம், ஆனா நீ சுத்தி பார்க்க மாட்டேன். என்னதான் கதை? அந்த முட்டாள்காரி புரிஞ்சா தானே அவன் எடுக்கிற முட்டாள்தனமா முடியுதுலாம் அவள் படிக்காடாயிரும். என்ன பண்ணி தொலைறது ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னு தெரியல, டயர்டா இருக்கு. எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. நம்ம போலாமா? வாங்கிட்டு வர என்ன வேணும்? யாரும் போத்தாங்கல, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. கோழி வேணும், சரி நாங்க வாங்கிட்டு வரோம். ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வேணும். சரி நாங்க போயிட்டு வாங்கிட்டு வரோம். ஓகே.